أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. போன தடவை எதில் கடைசியாக முடித்தோம்? ஹஜ்ஜில். படிங்க. ஷாயிதாக்கா ரிலீஸ் பண்ணிட்டோம். மியூட் ரிலீஸ் பண்ணுங்க. 200 படிக்கணும் காக்கா. படிங்க. 199 படிச்சாச்சா? படிச்சாச்சு. சரி படிங்க. சூரா 2 அல்-பக்ரா 200 ஆயத்து. ஆகவே உங்களுடைய மனாசிக்கும் முடிந்ததும் நீங்கள் உங்கள் தந்தையரை திக்ர் செய்வதைப் போல் இன்னும் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். இப்போ ஹஜ் எல்லாம் முடிந்து விட்டது. அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்திய கட்டளைகள் அனைத்தையும் செய்து முடித்து விட்டீர்கள். இப்பொழுது முடியும் சமயத்தில் அல்லாஹ்வை நீங்கள் ஜிக்ரு செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார். காரணம், ஏற்கனவே முந்தைய ஆயத்துக்களில் அவன் ஜிக்ரை கற்றுக் கொடுத்துட்டான். கற்றுக் கொடுத்த பின்னர் தான் மஸ்ஜிதுல் ஹராமில் அவன் வழிகாட்டியது போல் நீங்கள் ஜிக்ரை செய்து முடித்து விட்டீர்கள். இதற்கு முன் ஜிக்ரை பற்றி எந்த வழியும் தெரியாமல் இருந்தீர்கள். அல்லாஹ்வே சொல்றான், நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஹஜ்ஜை முடிஞ்ச பிறகுதான் உங்களுக்கு ஜிக்ரு அல்லாஹ் சொல்லி தரப்பான். இனிமேல் ஜிக்ரை வச்சுக்கிட்டு தான் நீங்க அல்லாஹ்வை அதிகமாக அறிய போறீங்க, குர்ஆனை ஓத போறீங்க, குர்ஆன் சொல்லி அனைத்து செயல்களையும் செய்ய போறீங்க. இப்போ அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்க முன்னோர்கள், உங்களை தந்தையர்களை உங்களுக்கு நல்லா தெரியும். ஒவ்வொருத்தரும் தன் தந்தையை பற்றி நல்லா தெரியும். அதை விட அதிகமாக நீங்க அல்லாஹ்வை ஜிக்ரு செய்யுங்கள் என்றால், உங்களுக்கு ஜிக்ரை ஆண்டவன் கற்றுக் கொடுத்துட்டான். அல்லாஹ்வை நல்லா தெரிஞ்சு போச்சு. உங்க தந்தையரை விட அதிகமாக என்னை அல்லாஹ்வை ஜிக்ரு செய்யுங்கள் என்று அர்த்தம். இதன் மூலமாக நாம் அறிந்து கொண்ட விஷயம் என்ன? ஜிக்ரை அறிந்த பின்னர் தான் நீங்கள் அல்லாஹ்வை யார் என்று புரிந்து கொள்ள முடியும். அப்படி புரிந்த பின்னர் நீங்க அல்லாஹ் சொல்லிய பிரகாரம் அல்லாஹ்வை ஜிக்ர் செய்ய போறீங்க. இந்த குர்ஆனை ஜிக்ர் செய்ய போறீங்க. எல்லாவற்றையும் ஜிக்ர் செய்ய போறீங்க. குர்ஆன் முழுவதும் ஜிக்ர் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். இப்பொழுது தந்தையரை நீங்க நினைவு கூறுவதை போல் அதிகமாக நீங்கள் இறைவனை ஜிக்ரு செய்யுங்கள். உங்க தாய் தந்தையருக்காக நீங்க பிரார்த்தனை செய்வீங்க. ஆனா அதை விட அதிகமாக உங்கள் இறைவன் யார் என்று நான் ஜிக்ர் மூலம் காட்டிவிட்டேன். இப்பொழுது எப்போதும் அல்லாஹும் நீங்களுமா எப்பொழுதும் இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்புறம் மனிதர்களில் சிலர் எங்கள் இறைவனை இவ்வுலகிலேயே எங்களுக்கு தந்துவிடு என்று கூறுகிறார்கள். இத்தகையோருக்கு மறுமையில் யாதொரு நற்பாக்கியமும் இல்லை. இப்போ அதில் அல்லாஹ் சொல்லுகின்றான், மனிதர்களில் சிலர் எல்லா ரஹமத்தையும் இப்பவுமே இங்கேயே தந்து விடு என்று கூறுவோரும் இருக்கின்றார்கள். அப்படி யார் கேட்பாங்கப்பா? இந்த மாதிரி இங்கேயே இந்த துனியாவிலே எல்லாவற்றையும் கொடுத்து விடு என்று யார் கேட்பார்கள்? இந்த உலகம் மீது ஆசை உள்ளவங்க மட்டும்தான் இது தெரியும். அவங்களுக்கு ஆகிரத்தை பற்றி தெரியாது, மறுமையை பற்றி தெரியாது, அல்லாஹை பற்றி தெரியாது. இந்த உலக சந்தோஷம் வாழ்ந்தா போதும், வீடு வாசல் காரு பங்களா பணம் இருந்தா போதும், எல்லாத்தையும் தந்துவிடு என்று கேட்பார்கள் மனிதர்கள் சிலர். அவர்களுக்கு இவர் ஹஜ் செய்யக்கூடிய ஆட்களும் கிடையாது. அவர்களுக்கு மறுமையில் எந்த விதமான கூலியும் கிடையாது. இந்த உலகத்திலே நான் எல்லாம் கேட்டெல்லாம் கொடுக்கின்றேன்
என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதுக்கப்புறம் இத்தகையோருக்கு மறுமையில் யாதொரு நற்பாக்கியமும் இல்லை. இப்போ இந்த ஆயத்துல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஹஜ்ஜு செய்ய தெரிந்தவர்கள் இந்த மாதிரி துவா கேட்பாங்களா? முதல்ல ஹஜ்ஜு செஞ்சவங்க இந்த மாதிரி துவா கேட்பாங்களா? அவங்க சொல்லுங்க. கேட்க மாட்டாங்க. அப்ப எப்படி அல்லாஹ் சொல்றான்? இவ்வுலகிலேயே தந்து விடு என்று கேட்ப இருக்கின்றார்கள் சொல்றான. அப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க இதுல? இதுதான் கரெக்ட். மனிதர்கள்ல கேட்கிறாங்க. தக்குவா உடையவர்கள் ஹஜ்ஜு செய்தவர்கள் கிடையாது. இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்கள் இந்த உலகத்திலே எல்லாத்தையும் அடைந்துவிட வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அவர்களுக்கு ஈமான் தெரியாது, அல்லாஹ்வையும் தெரியாது. ஆகவே நான் கொடுத்துட்றேன், மறுமையில் எதுவுமே கிடையாது என்று அல்லாஹ் சொல்லிவிடு. கரெக்ட். நல்ல இப்படிதான் டக்குன்னு விஷயம் புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு முதல் வார்த்தையிலே விஷயம் வந்துருச்சு. அடுத்தபடி 201. இன்னும் அவர்களில் சிலர் எங்களுக்கு இவ்வுலகிலும் நற்பாக்கியங்களை தந்தருள்வாயாக, மறுமையிலும் நற்பாக்கியங்களை தந்தருள்வாயாக, இன்னும் எங்களை நரக நெருப்பின் வேதனையில் இருந்தும் காத்தருள்வாயாக என கேட்போரும் அவர்களில் உண்டு. அந்த மனிதர்களில் ஹஜ்ஜி செய்தவர்கள் இந்த மாதிரி துவா கேட்பார்கள். மனிதர்கள்ல ஹஜ்ஜி செய்யாதவங்க கேட்ட பிரார்த்தனை முதல்ல. ஹஜ்ஜி அல்லாஹ்வை யார் என்று புரிந்து ஹஜ்ஜை செய்தவர்கள் இவ்விதம் கேட்பார்கள். இப்போ ஈஸியா தெரிஞ்சு போச்சு. மனிதர்கள் எல்லாம் பெரும்பாலும் மனிதர்கள்ல நீங்க தக்குவா உடையவர்கள ஆகி ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அடைந்து இவ்வாறு அவர்கள் கேட்பார்கள். ஈஸியா புரிஞ்சதுக்கு கஷ்டம் கிடையாது. அடுத்தது 202. இவ்வாறு அவர்களுக்குத்தான் அவர்கள் சம்பாதித்த நற்பாக்கியங்கள் உண்டு. தவிர அல்லாஹ் கணக்கெடுப்பதில் மிக தீவிரமானவன். இப்படிப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ்வுடைய நற்பாக்கியங்கள் உண்டு. மேலும் அல்லாஹ் கணக்கெடுப்பதில் தீவிரமானவன். உண்மையான மூமின்கள் யார், தக்வா உடையவர்கள் யார், ஹஜ்ஜை ஒழுங்கு நிறைவேற்றல் என்று அல்லாஹ்க்கு தெரியும். கணக்கெடுப்பதில் தீவிரமானவன். அடுத்தது 203. குறிப்பிடப்பட்ட நாட்களில் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். இப்போ ஹஜ்ஜல் சொல்ல முடிச்சிருங்கம்மா. எவரும் 2 நாட்களில் விரைந்து விட்டால் அவர் மீது குற்றம் இல்லை. இப்போ ஹஜ்ஜி முடிஞ்சிருச்சு. அந்த தக்குவா உடையவர்கள் இந்த ஹஜ்ஜை இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும். எந்த ஊருக்கு நாம் ஹஜ்ஜி செய்வதற்காக வந்தோமோ அந்த ஊர் மக்களையும் அவர்களுக்கு உதவி செய்வதையும் மனசார சந்தோஷமா விரும்பினார்கள். இன்னும் கொஞ்ச நாள் இருந்துவிட்டு போவோம், இந்த மனிதர்களுடன் இன்னும் கொஞ்ச நாள் இருந்துவிட்டு போவோம் என்று ஆசை இருக்கிறவர்களுக்கு. அப்படி இருந்தால் மினிமம் 2 days இன்னும் அதிகமாக தங்கலாம், அல்லது அதுக்கு மேலே அதிகமாகவும் நீங்கள் தங்கலாம். ஆனால் ஒரு நாள் இருந்துவிட்டு ஓடிவிட முடியாது. மினிமம் 2 days நீங்க இருந்து மேற்கொண்டு ஆசை இருந்தால் மினிமம் 2 days-ஆவது இருக்கணும். அல்லது 7 நாள் 10 நாள் இருந்து போகலாம் என்று நீங்கள் ஆசைப்பட்டிருந்தால் திடீரென்று ஏதோ வேலை வந்துவிட்டது, மினிமம் 2 days இருந்துட்டு தான் போகணும். 2 days இருந்துட்டு முடிச்சுக்கிட்டு போயிடலாம், அல்லது தப்பும் கிடையாதுன்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா ஒரே ஒரு நாள் ஆசைப்பட்டு இருந்தீங்கன்னா அது தப்பு. ஹஜ்ஜெல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா, துவாலாம் கேட்டாச்சுப்பா, இன்னும் ஆசை இருக்குதுப்பா, இன்னும் இந்த ஊர்ல இன்னொரு 10 நாள் இருந்துட்டு போறான்னு ஆசை இருக்குதுப்பா, உட்காருறீங்கப்பா. உட்கார்ந்த திடீர்னு ஏதோ அவசரம் போக வேண்டிய வேலை வந்துருச்சு. ஒரு நாள் இருந்துக்கிறீங்க,
ஆனால் ஒரு நாள்னு போயிடக்கூடாது, மினிமம் 2 days இருந்துட்டு கிளம்பி போயிடும். இந்த மாதிரி அல்லாஹ் சொல்லுகின்றான். உன் கஷ்டம் இல்லையே, புரிஞ்சது சொல்றது புரிஞ்ச கஷ்டம் இல்லையா? சரி, அடுத்த பாருங்க. யார் தங்குகிறாரோ அவர் மீதும் குற்றம் இல்லை. யார் தங்குகிறார்களோ, இன்னும் அதிகமா நாள் தங்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது மீது குற்றம் கிடையாது. மினிமம் 2 days, 2 daysக்கு மேல தங்குங்க, எந்த குற்றம் கிடையாது. ஒரு நாள்ல இருந்துட்டு ஓடுறது தப்புன்னு அல்லாஹ் சொல்லிட்டாங்க. அஞ்சி கொள்வோருக்காக அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் நிச்சயமாக அவனிடத்திலேயே ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் அனைவரும் அவனிடமே ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் என்பதையும் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். இந்த ஆயத்து முடிஞ்சிச்சு காக்கா. இப்போ 203 முடிஞ்சிச்சு. முடிஞ்சிச்சு காக்கா. இப்போ ஹஜ் விஷயம் 8 ஆயத்து தான்ப்பா. 196ல இருந்து 203. இதுல எதை நாம நிறைவேற்றுகிறோம் அல்ல இதன்படி நிறைவேற்றியவர்கள் எவரும் உங்களுக்கு இல்லை. நிச்சயமா சொல்லி ஒருத்தன் கிடையாது. சரி, இப்போ இது ஹஜ்ஜுடைய கிரியைகள் செயல்களை அல்லாஹ் சொல்லிவிட்டான். இன்னும் ஹஜ்ஜுடைய விஷயங்கள் 22ல இருக்குது. அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்ப படிங்க அடுத்தது. காக்கா இது போன வாரம் சொல்றேன்னு சொன்னீங்களே காக்கா, வீண் விரயம் செய்ய மாட்டார்கள், குறைக்கவும் மாட்டார்கள். சரி, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? வீண் எல்லாம் இப்ப இதுவரை ஹஜ் வரை முடிஞ்சிருச்சுப்பா. இப்போ போனது ஒரு கேள்வி கேட்டேன், எல்லோரும் சொல்லியிருந்தீர்கள் யார் யார் தர்மம் செய்வார்கள் என்று எல்லோரும் போட்டிருந்தீர்கள். இவர்களெல்லாம் தர்மம் செய்வார்கள், இவர்களெல்லாம் தர்மம் செய்வார்கள் என்று போட்டிருந்தீர்கள். சரி, தர்மம் செய்யக்கூடிய மனிதர்களை நான் கேட்கவில்லை. தர்மத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றான் 25-67ல. சரியா? இதற்கு நீங்க யாரும் பதில் சொல்லல. இப்போ எடுங்க, அந்த ஆயத்தை எடுங்க, எல்லாம் எடுத்துக்கிறங்கப்பா, எல்லாம் அந்த ஆயத்தை எடுத்துக்கிறங்க. சவுண்ட் கம்மியா இருக்குது. சவுண்டை கூட்டி அந்த பிள்ளை பேச எடுத்துட்டு சவுண்டை கூட்டி வச்சிரு. சரி வச்சிரு. கொஞ்சம் சத்தம் போட்டு பேசுங்கம்மா. படிங்கம்மா 25-67 படிங்க. இன்னும் அவர்கள் செலவு செய்தால் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள். இப்போ அவர்கள் மேலே சொல்லியிருக்கின்ற 4 ஆயத்துக்களில அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லிட்டான். அவர்கள் எப்படிப்பட்ட சொல்லி அவர்கள்னு ஆரம்பிச்சிட்டான். இப்ப மேலே சொல்லப்பட்டு அந்த மனிதர்கள் செலவு செய்தால் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள். ₹1000 கொடுப்பதாக நீங்கள் அனைவரும் முடிவு செய்துவிட்டீர்கள். ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு முடிவு செய்துவிட்டீர்கள். ₹1000 வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. இந்த ₹1000 வீண் விரயம் செய்ய மாட்டார்கள். யாரு? அந்த மூமினான ஆண்களும் பெண்களும் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள். ₹1000 கொடுக்கிறவரையும் அது வீண் விரயம் இல்லை. சரியான தோதான ஒழுங்கான ஆட்களை பார்த்து கொடுக்குறீங்க. இப்ப ₹1001, ₹1010, ₹1020 வந்துச்சு வச்சுக்கிறோங்க. அந்த ₹1, ₹10, ₹20 என்ன சொல்லுவீங்க நீங்க?
1000 தாண்டி 1, 1001, 1005, 1010 நீங்க செலவு செய்தால் அந்த 1, 5, 10 அந்த ரூபாய் என்ன ஆகுது? வீண் விரயமா? அப்போ ஒழுங்கான முறையில யாருக்கு ஒழுங்கா கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து 1000 ரூபாய் கரெக்டான முறையில் ஒழுங்கா போய் சேரும், அவங்க வீண் விரயம் செய்ய மாட்டாங்க என்று முடிவு செய்து 1000 ரூபாயை முடிவு செய்துட்டையும் கொடுக்கணும். இப்போ 1001, 2, 5, 10 வந்துச்சுட்டா அந்த 1000க்கு மேல போனா வீண் விரயமா ஆகி விடுகின்றது. சரிதான்? எல்லாத்துக்கும் புரிஞ்சு? சரிதானே? எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா? சரிதானே? நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. முதல்ல கஷ்டமே இல்லைங்க. அதான் திருப்பி ஓதுங்க அதுலயே அர்த்தம் இருக்கு, அதுலயே அர்த்தம் சொல்லிட்டே வர்றேன். சரி, பரவாயில்ல. இப்ப எப்படி நான் எந்த புக்கை பார்த்து நான் படித்தேன், ஓதுனேன்? எல்லாம் அல்லாட்ட கேட்டேன், அல்லா சொல்லி தர்றான். நீங்க முதல்ல அல்லாவை நண்பனாக்கி கொள்ள வழி பாருங்க. அவன் சொல்லி தரணும். அவனுக்கு தெரிஞ்ச பிறகுதான் நீங்க ஜிக்கர் பண்ணுவீங்க. அவன் யாருன்னு தெரிஞ்ச பிறகு ஜிக்கர் பண்ணி தான் அவன் யாருன்னு தெரிய போறீங்க. அப்புறம் எல்லாம் சொல்லித்தர போறோம். கஷ்டம் கிடையாது. இப்போ அடுத்த லைன், வீண் விரயம் செய்ய மாட்டார்கள். அடுத்த லைன் என்ன போட்டிருக்குது? குறைக்கவும் மாட்டார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த 1000 ரூபாய் நிர்ணயிச்சிட்டீங்க. நீங்க இப்ப இருக்கிறீங்க எல்லாரும் 1000 ரூபாய் கொடுக்க முடிவு பண்றீங்க. அதை குறைக்கவும் மாட்டார்கள். இப்ப அல்லாஹ் சொல்றான், அதை குறைக்கவும் மாட்டார்கள். கொடுத்த 1000 ரூபாய் தான். அது குறைக்கிற பேச்சே கிடையாது. எந்த காலத்தையும் குறைக்கிற பேச்சு கிடையாது. 1000 ரூபாய் கொடுக்கன்னு முடிவு பண்ணிட்டேன். குறைக்கவும் மாட்டார்கள். நீங்க நம்மளை பார்த்தா சொல்றான், மத்த விட்டுருங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களே 10, 12 பேரு, இவங்களுக்கு தான் சொல்றான் ஆண்டவன். மற்ற உலகத்துக்கெல்லாம் சொன்னா யாரும் கேட்கல, மனிதர்கள் கேட்கல. இப்ப நீங்க தான் அல்லாவுக்கு மரியாதை கொடுத்து, அவனுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுத்து ஓதிட்டு இருக்கிறீங்க. உங்களை பார்த்து சொல்றான், குறைக்கவும் மாட்டார்கள். இப்ப 1000 ரூபாய் முடிவு பண்ணிட்டு, சரிப்பா ஒரு 900, ஒரு 800 ரூபாய் கொடுப்போம் அப்படின்ட்டு அவங்க ஒரு காலும் செய்யவே மாட்டார்கள். ஏனென்றால் ஒழுங்கான முடிவு அல்லாவிடமிருந்து நம்பிக்கை வச்சு முடிவு பண்ணிவிட்டார்கள். கொடுப்பேன் முடிவு பண்ணிட்டாங்க. குறைக்கவும் மாட்டார்கள். இது புரிஞ்சுக்கிட்டல உங்களுக்கு? குறைக்கவும் மாட்டார்கள். அடுத்த என்ன? எனினும் இரண்டுக்கும் மத்திய நிலையாக இருப்பார்கள். இப்ப என்னப்பா? இரண்டிற்கும் மத்திய நிலையில் இருப்பார்கள். ஒன்னு 1000, ரெண்டாவது குறைக்க கூடாது. இந்த ரெண்டுக்கும் மத்தியில் இருப்பார்கள். 1000 குறைக்க மாட்டார்கள். இவ்விரண்டிற்கும் மத்தியில் இருப்பார்கள். இது யாருக்கும் புரியல இல்லையா? மத்தியில் இருப்பார்கள். என்ன நிர்ணயிச்சாங்களோ அந்த இதை கரெக்டா நிறைவேற்றக்கூடியவங்களா இருப்பாங்க. மத்தியில் இருப்பார்கள் அர்த்தம். 1000 ரூபாய்னா 1000 ரூபாய் கரெக்டா கொடுத்துருவாங்க. கூட்டவும் மாட்டாங்க, குறைக்கவும் மாட்டாங்க. சரி, கூட்டினா வீண் விரயம் ஆயுது இல்லையா? கூட்டுனா வீண் விரயம் ஆயிருது. குறைக்க கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லி, குறைக்க மாட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப இரண்டிற்கு மத்தியில் இருப்பார்கள் தேவையில்லை. இந்த வார்த்தை ஒண்ணு முடிவு பண்ணிட்டீங்க, குறைக்க மாட்டீங்க, இந்த 1000 ரூபாய் வச்சு போயிட்டீங்க, முடிஞ்சு போச்சு கதை. எந்த காலத்துக்கு இவ்விரண்டிற்கு மத்தியில் இருப்பார்கள் தான். இந்தப்பா மத்தியில்டா ஏதோ ஒரு பேரம் பேசி விட்டு கொடுத்து இதுல குறைச்சிக்கலாம்ப்பா, அதுல குறைச்சிக்கலாம்ப்பா. ரெண்டுக்கு மத்தியில் வர்றதுண்டா இந்த 1000 ரூபாயிலிருந்து குறைக்கணுமா, குறைக்க முடியாதா?
இவ்விரண்டிற்கு மத்தியில் இருப்பார்கள் என்றால், அப்போ ஏதோ ஒண்ணு அவங்களுக்குள்ள சமாதானம் ஏற்படுத்தி ஒரு கொடுக்கல் ஒரு வாங்கல், இந்த விட்டு கொடுப்பா, அதை நான் விட்டு கொடுக்குறேன்ப்பா அப்படி என்று ஒரு விஷயம் வந்தால் 1000 ரூபாய் வராது, 1000 ரூபாய் குறைந்து விடும். புரிஞ்சதா புரியலையா? நல்லா புரிஞ்சுக்க, ஒன்றும் கஷ்டமே இல்லை. அவன் தான் சொல்றான் மத்தியில் இருப்பார்கள் தான்ப்பா. நீங்க சொல்றிய நாளைக்கு வாப்பா 500 ரூபாய் தர்றேன்னு வர சொல்றிய, உன்னெடுத்தன்னு வர்றான், அவனுக்கு தர்றேன்னு சொல்லிட்டீங்க. இந்த 1000 ரூபாய் தர்றேன்னு சொன்னேன், இவரு வந்துட்டாரு, ஏதோ முன் பின்ன ஒரு 400 ரூபாய் வச்சுக்கப்பா, இந்தப்ப மிச்சம் நீ 100 ரூபாய் வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்றதுதானே இவர்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய காரியம். இப்ப எல்லாம் புரிஞ்சு பேச. இப்போ நிர்ணயிச்சது 1000 ரூபாய், குறைக்க கூடாதுதான். இவ்விரண்டிற்கு மத்தியில் இருப்பார்கள்னா ஏதோ ஒண்ணு விட்டு கொடுத்து 900 950 ஒரு 50 ரூபாய் குறைச்சிக்கிறான்ப்பா, அப்படி இப்படி பேச்சுவார்த்தை வந்தாதானே இவ்விரண்டுக்கு மத்தியில் இருப்பார்கள் வார்த்தைக்கு அர்த்தம் கிடைக்கும். இப்போ அல்லாஹ் சொல்லிட்டான், நீங்க உண்மையான மூமியா இருக்குன்னா நீங்க அப்படியே நடந்துக்கிறீங்க, உங்களுக்கு விஷயம் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. இப்போ 1000 ரூபாய வீண் விரயம் செய்யாமல் கொடுத்துட வேண்டும், குறைக்க கூடாது, இரண்டிற்கு மத்தியில் பேணி கொள்வார்கள். அந்த 1000 ரூபாய மத்தியில் பேணி கொள்வார்கள். இப்ப என்ன செய்யணும் கேட்டா, ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது சரியா தவறான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு ஆளை பார்த்து நிர்ணயிச்சிடுறீங்க கொடுக்குறோம், ஆனா நீங்க நினைக்கிறீங்க இவருக்கு இந்த 1000 ரூபாய் கொடுத்தா இந்த ஆள் வேஸ்ட் பண்ணிடுவார், வீணம் பண்ணிடுறோம், கொடுத்த காசை ஒழுங்கா சேர்த்து வச்சு ஒழுங்கா ஒரு 4-5 நாளைக்கோ ஒரு மாசத்துக்கோ செலவு பண்ண மாட்டாங்க, வீணாக்கி விடுவான் என்று உங்களுடைய மனசில் பட்டு விட்டது. அதனால 1000 ரூபாய் குறைக்க மாட்டீங்க, 1000 ரூபாய் குறைக்க மாட்டீங்க. அந்த 1000 ரூபாயும் கொடுத்தே தீரணும். இப்போ அந்த 1000 ரூபாய இந்த இன்னொரு அதே பொசிஷன்ல ஒரு ஆள் இருக்காருப்பா, அவருக்கு பாதி 500, இவருக்கு பாதி 500, 1000 ரூபாய் குறையல, ஏழைகளுக்கு போயிடுது. இந்த ஆளுக்கு 500, அந்த ஆளுக்கு 500, நிர்ணயிச்ச தொகை போயிடுது, குறைக்கவும் இல்லை. ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு முடிவு செஞ்சிட்டீங்க, முடிவு செஞ்ச பணத்தை குறைக்கல, கொடுக்க முடிவு பண்ணிட்டீங்க. இது ஒழுங்கான வீண் விரயம் செய்ய மாட்டார்கள், அதெல்லாம் முக்கியமா நிக்க. நீங்க வீண் விரயம் செய்ய மாட்டார்கள். இப்போ 10 பேர் வந்துட்டாங்க, எனக்கு வேணும்ட்டு, சரி எல்லாத்துக்கும் 100 ரூபாய் கொடுத்தாரு, எல்லாத்துக்கும் 10 பேருக்கு 100 ரூபாய் கொடுத்தாரு. அவங்க தகுதி கேட்டு இந்த ஆளுக்கு 50 கொடுத்தா போதும், இந்த ஆளுக்கு 100 ரூபாய் கொடுத்தா போதும், இவருக்கு 150 கொடுத்தா போதும், இந்த மாதிரி பகிர்ந்து 1000 ரூபாயும் கொடுத்துடுறீங்க. அவங்க வீண் செலவு செய்யாமல் நீங்க பாத்துக்கிறீங்க. இந்த ஆளுக்கு ஒரு கொடுத்தா போதும், இன்னைக்கு பசியா இருக்கிறான், இன்னைக்கு 100 ரூபாய் கொடுங்க, சாப்பிட்டு போட்டு அப்படின்னு கொடுக்குறீங்க. இந்த மாதிரி கொடுப்பதுதான் வீண் விரயம் செய்யும், பணத்தை வீண் விரம் போகாது. இப்ப இரண்டிற்கு மத்தியில் வந்து விட்டார்கள். ஒரு ஆளுக்கே கொடுத்து வீணா போறதை விட 10 பேருக்கு கொடுத்து ஒரு மத்தியமான நிலையில் ஒழுங்கான முறையில் இந்த 10 பேருக்கு கொடுத்துடுறோம்பா, அல்லது ஆளுக்கு 50 20 பேருக்கு கொடுத்துடுறோம்பா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நீங்க செலவு செய்ய வேண்டும். இது எதுல இருந்து எடுத்தேன், இந்த நான் சொல்றேன்னு உங்களுக்கு அர்த்தம், எதுல எடுத்தேன், வேற புத்தகத்தை பார்த்தோ வேற மனிதர்கள் பேச்சை கேட்டோ இல்லை. இப்போ 17வது சூறாவில் 28, 29 எடுங்க. 28,
29. 28 படிங்க. 17 எடுத்துக்கோங்கம்மா, எல்லாரும் 17. 17ல 28, 29. இது நபிக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்த ஒரு செயல். எப்படி நடந்துக்கணும் அந்த விஷயத்தை நம்ம இங்கே கொண்டாந்து ஜாயின் பண்றோம். இதுல 2567க்கு ஜாயின் பண்றோம். படிங்க. உம்மிடம் பொருள் இல்லாமல் அதற்காக நீர் உம்முடைய இறைவனின் அருளை ஆதரவு வைத்து அதை எதிர்பார்த்திருக்கும் சமயத்தில் உம்மிடம் எவரேனும் எதுவும் கேட்டு அவர்களை நீர் புறக்கணிக்கும்படி நேரிட்டால் அப்போது அவர்களிடம் கனிவான அன்பான சொல்லையே சொல்வீராக. எதுவுமே கையில இல்ல, ரசூல் கையில. அல்லாஹுடைய ரஹமத்தை எதிர்பார்த்து உட்கார்ந்திருக்கிறார். இந்த சமயத்தில் யாராவது மிஸ்கின் யாராவது வந்து பொருள் கேட்டால் இப்ப ரசூலுக்கு எதுவும் கிடையாது. நல்ல கனிவான வார்த்தைகளே சொல்லி அவர்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்று ரசூலுக்கு கட்டளை. அடுத்தது 29. உலோபியை போல் எதுவும் வழங்காது உம் கையை உம் கழுத்தில் கட்டப்பட்டதாக்கி கொள்ளாதீர். கஞ்சத்தனமாக இருந்து கொடுக்க மாட்டேன், உலோபித்தான் கஞ்சத்தனம். கையை கட்டிட்டு சோம்பேறிக்க உட்கார்ந்துடாத. அடுத்தது அன்றியும் அனைத்தையும் செலவழித்து உம் கையை ஒரே விரிப்பாக விரித்து விடாதீர். அனைத்தையும் செலவழித்து ஒரே கையை விரித்து விடாதீர். இப்போ இதான் நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். இதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு யோசிக்கணும். ரசூலுக்கு சொல்றான், அவங்க எப்படி நடந்துக்குன்னு சொல்றோம். அதே தான் நமக்கு. ஒரே விரியா விரித்து ஒருத்தன்றை எல்லா பணத்தையும் கொடுத்துட்டு அப்படி உட்காந்துடாதப்பா. நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒழுங்கா ஜாக்கிரதை பார்த்து யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் பகிர்ந்து ஒழுங்கா கொடு. ஒருத்தனுக்கே எல்லாம் கொடுத்து விடாதீர். வீண் விரயம் ஆக்கி விடுவான். எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒருத்தனை கொடுத்துட்டு மிச்சம் மத்த ஒரு இல்லைங்க ஒண்ணு எல்லாம் கை வச்சு உட்கார்ந்துறாரு. அப்படி செய்யாதீர் என்று அல்லாஹ் ரசூலுக்கு கட்டளை இடுகின்றார். இப்ப என்ன செய்யறவர், நான் உங்களுக்கு சொன்னேன்னு 1000 ரூபாய் பகிர்ந்து 10 பேருக்கோ அல்ல 20 பேருக்கோ ஒழுங்கா கொடுத்தீங்கன்னா வந்தவங்க எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபைடு ஆளுக்குன்னு அவங்க காட்ட காசு வாங்கிட்டு போயிடுற சந்தோஷம். கேட்டவங்க கொடுத்தாங்கப்பா வாங்கிட்டு போயிடுறான். இதுதான் மத்திய தரம், ஒழுங்கான முறை. இவ்விரண்டிற்கு மத்தியில் இருப்பார்கள். வீண் இருக்கக்கூடாது, குறைக்கவும் கூடாது. ஒரு அழகான முறையில் அந்த பணத்தை தர்மம் செய்வார்கள் என்று அர்த்தம். மத்தியில் இருப்பார்கள் அழகான முறையில். மனசு நோகாம வந்தவங்க மனசு நோகாம எல்லாத்தையும் கொடுத்து எல்லாரும் சந்தோஷம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடும் முறையில் மத்திய. நான் என்ன சொல்லிட்டேன், அவனுக்கு மட்டும் அதிகமா கொடுத்துட்டாரு பேச்சே வராது. இந்த மாதிரி ஒருத்தனுக்கே கொடுத்துட்டு இல்லைன்னு கை வச்சிடாதப்பா நபியே, அப்படி செஞ்சிடாதீங்க என்று அல்லாஹ் ரசூலுக்கு சொல்லுகின்றான். இதுதான் இந்த ஆயத்தினுடைய அர்த்தம். இப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் அந்த 3 வார்த்தைக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் பதில தேடுங்க. நிச்சயமாக பதில் நிறைய இருக்கின்றது. வீண் செய்யாதீர்கள், குறைக்கவும் மாட்டார்கள். இரண்டிற்கு மத்தியில் இருப்ப ஒழுங்கான முறையில் அந்த பணத்தை செலவு செய்வார்கள். இது அல்லாஹ் அறிவிச்சதை நம்ம சொல்லிட்டேன். நீங்கள் கேளுங்க, அல்லாஹ் இதை விட அழகான முறையில் அழகான அர்த்தத்தையும் விளக்கத்தையும் உங்களுக்கு சொல்லி தருவான். நான் கேட்ட கேள்விக்கு கேட்டீங்க, பதில் அல்லாஹ் சொல்லிட்டேன். இனி நீங்க உங்களுடைய பதில ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க. புதிய பதிலாக இருக்கு. இந்த நான் சொன்ன மறந்துடணும். இப்ப நீங்க புதுசா ஒவ்வொருத்தரும் புதுசா சொல்லணும். இருக்குது உள்ள இருக்குது சொல்லிட்டேன், இருக்குது கண்டுபிடி சொல்லணும். ஒன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வழியை காட்டி குர்ஆன்ல இருந்து எடுத்து காட்டணும். நானும் சொல்ல, ரசூல் செஞ்சதையும் அல்லாஹ் ரசூலுக்கு அறிவித்த விஷயத்தையும்
இந்த 3 விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். வெளியேந்து சரக்கு எடுத்து வந்து பாருங்க இந்த இப்படி செஞ்சா அப்படின்னு சொல்லல. குரான்ல இருந்தே எடுத்து காட்டிட்டு இருக்கிறேன். வேற என்ன உங்களுக்கு இப்ப நான் சொன்னதுல ஏதாவது கஷ்டம் இருக்குதா உங்களுக்கு? இந்த ஆயத்து முடிச்சிடறேன் காக்கா. 29. அதனால் நீர் நிந்திக்கப்பட்டவராகவும் கையில் எதுவும் இல்லாது துக்கப்பட்டவராகவும் அமைந்து விடுவீர். நிந்திக்கப்பட்டவர், வீண் விரயம் செய்பவர் என்று பெயர் வந்துவிடும். ஆஹா, இந்த மாதிரி பண்ணிட்டோமே, அல்ல இந்த மாதிரி சொல்லிட்டா நீங்க துக்கப்படுவீர்கள், துக்கப்பட்டவரோ ஆகிவிடுவீர். நான் சொன்ன தர்மகாரத்தை சரியா செய்யாமல் போய்விட்டீர் என்று நீர் கவலைப்படுவீர், துக்கப்படுவீர் என்று அல்லாஹ் இவ்வாறு ரசூலுக்கு சொல்லுகின்றான். முடிஞ்சிருச்சா முடியலையா? இப்ப சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது கஷ்டமோ அல்லது புரியவில்லையோ என்றால் நீங்க குரான் பயன் கிளாஸில் போடுங்க. ஆனா ஒழுங்கா போடுங்க. உங்களுடைய அர்த்தம் தான் எனக்கு முக்கியமே தவிர நான் சொல்றது எனக்கு முக்கியம் கிடையாது, உங்களுக்கு முக்கியம் கிடையாது. அதெல்லாம் புரிஞ்சுக்கிறோங்க. எந்த விஷயத்தை கேள்வி கேட்டாலும் குரானிலிருந்து பதில் சொல்ல அந்த மாதிரி ஓதி இருந்தால் குரானிலிருந்தே நீங்க பதில் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. வெளியே போய் எவனுடைய பேச்சையும் எவனுடைய அறிவுரையும் மற்ற எழுத புத்தகத்தை பார்க்க தேவையில்லை. இந்த குரான் ஒன்றை தவிர எதையும் படிக்க தேவையில்லை. அனைத்து விஷயங்களுக்கும் அனைத்து காரியங்களுக்கும் என்ன விதமான செயல் இருந்தாலும் அதற்கு குரான் முழு உதவி செய்கின்றது, வழிகாட்டுகின்றது என்று அதையும் புரிந்து கொள்கிறீர்கள். சரி, நீ கேட்டு பதில் சொல்லிட்டு முடிஞ்சிருச்சாமா? மத்தவங்க சிந்திங்கப்பா. அடுத்த படி 2வது சூரா 204. நபியே, மனிதர்களில் ஒருவன் இருக்கின்றான். உலக வாழ்க்கை பற்றிய அவன் பேச்சு உம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். தன் இருதயத்தில் உள்ளது பற்றி அல்லாஹ்வையே சாட்சியாக கூறுவான். அவன் தான் கொடிய பகைவன் ஆவான். இப்போ முதல் விரோதி ஆரம்பமாகிவிட்டான். அந்த விரோதியை பற்றி அல்லாஹ் இந்த குர்ஆனில் சொல்லிவிட்டான். ரசூல் பயான் பண்றாங்க. பிடிக்காத கூட்டம் அதிகமாயிருச்சு. பொறாமைக்காரனும் ஆகிவிட்டான். எதிரிகள் அதிகமாக போய் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது ஒருவன் கிளம்பிட்டான். நீ என்ன சொல்றது? நான் சொல்றேன். மனிதர்களை நீ சொல்றியா? அதே மாதிரி நான் அதே பாணியில நான் பேசுறேன் அப்படின்னு ஒருத்தன் வந்துட்டான். அப்ப இன்னைக்கு வரையும் போட்டி பொறாமையில தான் ஓடிட்டு இருக்குது. மாத்தி மாத்தி நான் ஒரு பொய்யை சொல்றேன், நீ ஒரு பொய்யை சொல்ற, அப்படி போயிட்டு இருக்குது. குரான் பயன் சொல்லி போயிட்டு இருக்குது. நீங்களும் பார்த்தா இருக்கிறீங்க. ஆனா குரான் பயன் பண்ண மாட்டாங்க. ஹதீஸு கதைகள் பேசிட்டு இருக்காங்க. சரி, விட்டுருங்க. மனிதர்கள் ஒருவன் இருக்கின்றான். நபியே, மனித ஒருத்தன் இருக்கின்றான். அப்புறம் ஒவ்வொரு வழியா படிங்க. உலக வாழ்க்கை பற்றிய அவன் பேச்சு உம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். நல்ல உலக வாழ்க்கையை பற்றி தான் அவன் பேசுகின்றான். காரணம் குர்ஆனும் தெரியாது, ஆகிரத் இறுதி நாளும் தெரியாது. உலக வாழ்க்கையை பற்றி அவன் பேசுகின்றான். மனிதர்களிடம் உண்மை ஆச்சரியப்படுத்து. என்னடா இந்த மாதிரி பேசுறானே, அழகா பேசுறானே, நம்மள இந்த மாதிரி பேச முடியலையே, தெரியலையே. நான் இந்த குர்ஆன் வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட சொல்லுங்க நல்லா சொல்லிட்டான். ஆனா அந்த மாதிரி பேச்சு, அழகான பேச்சு திறமை என்கிட்ட இல்லையே. இவன் இப்படி பேசிட்டு போனானா என் பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்கல்ல. அவ்வளவு அழகா பேசுறான். மக்களை உள்ளத்தை ஈர்க்கவில்லை பேசுறான இவன். ஆச்சரியப்படு, நீ ஆச்சரியப்படு. அவன் பேச்சை கேட்டு ஆச்சரியப்படு. இப்படிமா இருப்பான் இவன். இப்படி இவன் எப்படி பீட் பண்றது, இவன் எப்படி எதிர்த்து பேசுறது என்று நீர் ஆச்சரியப்படுவீர். நல்லா புரிஞ்சுக்கிறங்க. ரசூலுக்கு எதிரியாக யாரை அல்லாஹ் உருவாக்குகின்றான் என்றுதான் முக்கியம். எப்படி இருந்தாலும் சரி, நான் உனக்கு உதவி செய்து நான் இருக்கிறேன். நான் சொல்றதை நீ செய்.
நீ தான் வெற்றியடைவா என்று ரசூலுக்கு அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். நமக்கு சொல்லிட்டே இருக்கிறான், எவனை பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது. இப்போ ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். அடுத்தது, தன் இருதயத்தில் உள்ளது பற்றி அல்லாஹ்வையே சாட்சியாக கூறுவான். தன் இருதயத்தில் உள்ளதை பற்றி அவன் என்ன தெரியும்? உலக வாழ்க்கை பற்றி தான் பேசுறேன்னு ஆண்டவன் சொல்லிட்டான். உலக வாழ்க்கை பத்தி பேசுறான். அப்ப உலக வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் தான் அவன் இருதயத்தில் இருக்கு. அந்த உலக வாழ்க்கையை பற்றி பேசும் பொழுது, தம் இருதயத்தில் உள்ளதை பேசும் பொழுது, அவன் அல்லாஹ்வையே சாட்சியாக கூறுகிறான். அவன் ரசூல் சொல்றாரு, அல்லாஹ் ஒருத்தன் தான், அவன் நம்புங்க, அல்லாஹ் இந்த குர்ஆன் கொடுத்தான், நம்புங்க நம்புங்கன்னு சொல்றாரு. இவனு அதே பாணில பேசுறான். இந்த பாருங்க, நான் சொல்ற கேளுங்க, இது அல்லாஹ் தான் சாட்சியாக பாத்துக்கிறேங்க, அல்லாஹ் சொல்லிதான் பேசுறேன், நானே பேசுறேன், அவனும் பேசுறான். நல்லா கேட்டுக்கிட்டே வாங்க. 2 பேரும் பேசுறாங்க. அடுத்தது, அவன்தான் கொடிய பகைவன் ஆவான். அவன்தான் கொடிய, அல்லாஹ்வுக்கும் உமக்கும் கொடிய பகைவன் ஆவான். அப்புறம் முந்தி சேர்க்குதா? ஆயத் முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த ஆயத்துல நான் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், இப்ப நீங்க தான் அந்த 1440 வருஷத்துக்கு நீங்களா இருக்க வச்சுக்கிறீங்க. நபி பேசுறவங்க முன்னால் நீங்க கேக்குறீங்க, இந்த ஆளும் பேசுறான். யாரு? நபிக்கு விரோதி அவனும் பேசுறான். 2 பேர் பேசி நீங்க கேக்குறீங்க வச்சுக்கிறீங்க. மனசு வச்சுக்கிறீங்க, அந்த காலத்தை போயாச்சு. ரசூல் மக்கள் பேசுறாரு, நீங்க அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, நீங்கள் கேட்குறீங்க. யார் பேச்ச? ரசூல் பேச்சை கேட்குறீங்க, அந்த மனிதன் பேச்சை கேட்குறீங்க. ரசூல் சொல்றாரு, இந்த மாதிரி நடந்துக்கணும், இப்படியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் மூமின்கள் கட்டளையிட்டிருக்கின்றான். இந்த மாதிரி நீங்க செலவு செய்யணும். செலவு செய்யணும் விஷயத்தை வருது, அந்த தரும்படி எவனும் செய்ய முடியாது. இந்த மனிதன் பேசுறான், இங்க பாருங்க சொல்றத. அவன் சொல்ற நடக்க முடியுமா? அவன் ஏற்கனவே பார்த்து உலக வாழ்க்கை பற்றி பேசுகின்றான், தம் இருதயத்தில் வந்தெல்லாம் பேசுகின்றான் என்று அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். நல்லா கவனிச்சிருக்கணும். 2:204 என்ன வார்த்தையை அல்லாஹ் சொல்லுகின்றான் என்பதை கவனிக்க வேண்டும். உலக வாழ்க்கை. அப்ப தன் இருதயத்தில் மனசு என்ன தோணுதோ எல்லாம் சொல்றான். இங்க பாருங்க, நீங்க பணம் சேர்த்து உங்க பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் வாழ்றதுக்கு வச்சு வாழ போறீங்களா? அவர் சொல்ற மாதிரி இருக்கிறதெல்லாம் மீதம் எல்லாம் செலவு பண்ண சொல்றாரு. முழுது வாழ முடியுமா? நீங்களே யோசிச்சு சொல்லுங்கப்பா அப்படின்னு மக்கள்கிட்ட திருப்புறான் பேச்ச. நீங்க கேட்டு இருக்கிறீங்க, என்னப்பா இவர் இப்படி சொல்றாரு, இவரு சொல்ற இந்த ஆள் சொல்றது சரியா இருக்குது, அவர் ரசூல், நான் அல்லாஹ் ரசூல் சொல்லி என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு, இது ஒத்து வராத அப்படியே என்று உங்கள் மனசு தோன்றுமா தோன்றாதா? தோன்று சார், குழப்பம் ஏற்படும். நல்லா புரிஞ்சுக்கங்க, அல்லாஹ் எப்பேற்பட்ட ஆளை கொண்டு வந்து மக்கள் முன்னால நிறுத்தி அவன் பேச்சை கேட்கிற அளவுக்கு அல்லாஹ் அவனுக்கு சக்தியும் பேச்சு திறமையும் கொடுத்து, நல்லா புரிஞ்சு. எப்படி அல்லாஹ் எடுத்த அடுப்பிலேயே நீங்க அவ்வளவு சீக்கிரத்தை தொற்ற முடியாது. இந்த குர்ஆனை உங்க மனசு பூரா என்ன இந்த மாதிரி சொல்றாரு, அதை கொடுத்துரு இதை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து சொல்றாரு. இரவு பூரா தொழுது சொல்றாரு, இரவு பூரா நின்று விழிச்சிட்டு சொல்றாரு. என்ன இது ஒண்ணும் புரிய மாட்டேங்குதா? இவரு இந்த ஆளு சொல்றது நல்லா புரியுது, ஈஸியா இருக்குதா, இது செய்யலாம் போல தெரியுதா, இவரு ரசூல் முகமது சொல்ல செய்ய முடியாது போல தெரியுதா என்று அவங்க எல்லா மனசுலையும் பட்டுச்சு. எல்லாரும் மனசுலையும் பட்டுச்சு. நாமும் அப்படிதான் இருப்போம். அந்த காலத்துல இருந்தவன்டா, என்ன இருந்தா அப்படி பேசுறாரு, எல்லாரும் கொடுத்து நீங்க ரோல் நிற்பாங்க, தெருவில் நிற்பாங்க. இவர் கரெக்டா சொல்றாரு, இவ்வளவு செலவு பண்ணுங்க தம்பி, நீங்க மிச்சம் சேர்த்து வைங்க தம்பி, நீங்க உங்க பிள்ளைகள்லாம் தேவைப்படும். நான் அல்லாவே சாட்சியா சொல்றாங்க, இதுக்கு அல்லாஹ் சாட்சி நான் பேசுறவங்கள்ட்ட, அவனும் அல்லாஹ் சாட்சியா பண்ணி பேசுறான், இவரும் அல்லாஹ் சாட்சி பண்ணி பேசுறாரு. இப்ப உங்களுக்கு கேட்கக்கூடிய மக்களுக்கு இவர் ரசூலா இவர் ரசூலான்னு சந்தேகம் வருமா வராதா? வரும் சார். ஏன் கேட்டா, இவர் நியாயத்தை பேசுறாரு,
அவர் என்ன சம்மந்தம் இல்லாத செய்ய முடியாத விஷயம் செய்ய சொல்றாரு. அப்ப இதை அல்லாஹ் இப்பதான் சொல்லியிருப்பான், ஒழுங்கக்கிரமான முறையில வேண்டிய செலவு பண்ணிட்டு மிச்சம் சேர்த்து வச்சுக்கணும் தம்பி, இப்படிதான் அல்லாஹ் சொல்லுவா, கடவுள் சொல்லுவாரு என்று மக்கள் மத்தியில இவ்வாறு பரப்பப்படுகின்றது. ரசூல் தோல்வி மேல் தோல்வி அடைந்து கொண்டே வருகின்றார். இந்த கூட்டம் வெற்றி மேல் வெற்றி அடைந்து கொண்டே வருகின்றது. இப்படியே பேசிட்டு இருக்கும் பொழுதுதான் உன்னர்த்தம் வர்றான். நான் சொல்றேன், என் ஈவுக்கு நான் சொல்றேன், என்னுடைய ஷேருக்கு நான் பேசுறேன் பாரு, நான் அல்லாஹ் சாட்சியவன். இப்படிதான் அன்னைக்கு குமிஞ்சிருச்சு கூட்டம். நான் நீ 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 அப்படி பேச ஆச்சு. ரசூலுக்கு ஒண்ணுமே செய்ய முடியல. அவர் சொல்றது எந்த மனிதனாலும் செய்ய முடியாது, எந்த ஒரு ஆத்மாவாலும் செய்ய முடியாது. செய்யறதுக்கு யோசனை கூட செய்ய முடியும், இப்பெல்லாம் செய்ய முடியாதுப்பா, இது சரியில்லைப்பா, கடவுள் ஆண் சொல்ல மாட்டான்ப்பா, இருந்தாலும் சொல்றாரு, இதான் கரெக்டா இருக்கு என்றுதான் நாம் அனைவரும் முடிவு எடுப்போம். அந்த மாதிரிதான் அன்னைக்கு எல்லாரும் முடிவெடுத்துட்டாங்க. இவருக்கு எந்த வித மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் போய்விட்டது. இவருக்கு கொண்டு வந்த குரானுக்கும் எந்த மதிப்பும் யாரும் தரவில்லை. நிறைய கூட்டம் கூடிடுச்சு, நான் நீன்னு போட்டு பேச வச்சிட்டாங்க. இதான் அந்த 204க்கு உள்ள அர்த்தம். இந்த அர்த்தம் ஒழுங்கா படிச்சுட்டீங்களா? அத விஷயத்த படிச்சு காட்டேன், அப்படி படிச்சு காட்டிட்டேன். இப்ப நீங்களே சொல்லுங்க, ரசூல் ஜெயிப்பாரா, இந்த மனிதன் ஜெயிப்பாரா? ரசூல் பேச்ச மக்கள் கேட்பாங்களா, இந்த மனிதனோட பேச்ச மக்கள் கேட்பாங்களா? உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சு. அடுத்த ஆயத்து படிங்க. 205. அவன் உம்மை விட்டு திரும்பியதும் பூமியில் கலகத்தை உண்டாக்கவே முயல்வான். விளைநிலங்களையும் கால்நடைகளையும் அழிக்க முயல்வான். கலகத்தை அல்லாஹ் விரும்புவதில்லை. வேலை என்ன? கலகத்தை உண்டாக்குவான், மக்கள் மத்தியில கலகத்தை உண்டாக்குவான். அந்த மனிதருக்கு விரோதமா வேலை செய்யுங்க, அவர் மக்களுக்கு எடுத்து வர்றவர். அல்லாஹ் அல்லான்னு சொல்லி நான் தான் ரசூல் ரசூல் என்னமோ சொல்லி கெடுத்துடுவார், நீங்க ஜாக்க எழுந்துருங்க என்று கலகத்தை உண்டு மக்கள் மத்தியில இது குழப்பத்தையும் ஃபித்னாவையும் ஏற்படுத்தி விடுவான். மேலும் அவர்கள் வைத்த நிலபலன்கள் எல்லாத்தையும் அழித்து விடுவான். இந்த மாதிரி வேலையை ரெண்டு அநியாயக்கா எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி மனிதன். இப்போ நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும் என்றால், அதே கூட்டம் ரசூல் காலத்தில் இருந்த அதே கூட்டம்தான் இன்றும் நிறைந்து இருக்கின்றது. 100% அப்படியே இருக்கின்றது. யாரும் ரசூல் பேச்சு கேட்கவும் இல்லை, இந்த குரானை தொட்டதும் கிடையாது, திறந்ததும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது, படித்ததும் கிடையாது. இன்னைக்கு வரை சொல்றது, எவன் தொட்டது? அந்த நிலையில தான் இருந்த மனிதர்களிலிருந்து நீங்கள் இப்ப உண்மையை தெரிந்து கொள்ளலாம் என்று குரானை எடுத்தும் பிரித்தும் படித்தும் வந்து கொண்டிருக்கின்றீர்கள். அது அப்படியே மெயின்டைன் பண்ணி மேல் முன்னேறது வழியை பாருங்கள். உண்மை என்ன என்பதை அறிவதற்கு எப்படியெல்லாம் நாம் முயற்சி செய்ய வேண்டுமோ கேட்டுக்கொள்ள, அல்லாஹ் அவனை கேட்டு உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். அதான் இப்ப அல்லாஹ் சொல்றோம். எப்பேற்பட்ட சோதனை என்பதை இப்போது நீங்கள் தீர்மானிக்க ரசூலுக்கு. நீங்க பேசிட்டா எல்லாம் கேட்டுருவாங்களா? நீங்க எல்லாரும் இஸ்லாத்துல வந்துடணும்னு ஆசைப்படுகிறீரா? அப்படி யாரையும் நீ கட்டாயப்படுத்த முடியாது. இப்படி எல்லாம் ரசூலுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான். காத்துக்கிறங்க. ஒரு ரசூலை இறுதி நபியாக ஏற்படுத்தி ஒரு புத்தகத்தையும், இந்த குரான் என்ற புத்தகத்தையும் கொடுத்து மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு நீ இப்பெல்லாம் நினைச்செல்லாம் நினைச்சிட முடியாது, எவனும் பேச்சு கேட்க மாட்டான். இப்படியெல்லாம் அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வருகின்றான் இந்த குரானில் ரசூல். நல்லா புரிஞ்சுக்கிறங்க. இன்னைக்கு யாராவது ரசூல் சொன்ன விதமாக தர்மம் செய்வார்களா? இல்லை. அப்போ 204 சொன்னா ஒருத்தர் பேசினான்னு அவன் பேச்சுதான் நிலைச்சு இன்னைக்கு நிக்குது. ரசூல் பேச்சு நிலைச்சு நிக்கலையே, குரான் நிலைச்சு நிக்கலையே. சொல்லுங்கள பாப்போம். அந்த மனிதன் பேசினதுதான் இன்னைக்கு நிலைச்சு நிக்குது.
அவன் சொன்னதுதான் எல்லாம் கடைபிடிச்சு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று அதை புரிஞ்சுக்கிறோங்க. எப்பேற்பட்ட வீழ்ச்சி, எப்பேற்பட்ட தோல்வி ரசூல் முஹம்மத் அவர்களுக்கு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது அல்லாஹ் ஏற்படுத்துறான். ஏன்பா இப்படி ஏற்படுத்தணும்? இவ்வளவு நைவர் வந்துட்டாங்க, சரி கடைசி நம்ம ஜெயிக்க வைக்கலாம் அப்படின்னு அல்லாஹ் நினைக்கலையே. டோட்டலா வைப்பட் பண்ணிட்டானே. உங்க பேச்சும் சரிதான், நீ எதுவும் சரிதான், ஒன்னும் பிரயோஜனம் ஆகிவிட்டானே. என்ன இல்லை, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அப்ப அல்லாஹ் எதை நாடுறான்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்னப்ப என்னை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் மக்களுக்கு அறிவித்து கொடுத்து இந்த தீன் நிலைச்சிருக்க வரை நீங்கள் படாத பாடுபட வேண்டும், அல்லாஹ் ஒருத்தந்தான் அவனுடைய பிரகாசத்தை பூர்த்தி ஆகி வைக்க வேண்டும் என்றெல்லாம் குர்ஆன் வருகின்றது. அப்படி இருக்க இந்த மனிதருக்கு ஏன் எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாமல், பேச முடியாமல் மக்கள் இவர் பேச்சை கேட்டு இந்த இஸ்லாத்து வரக்கூடிய எண்ணம் இல்லாமல் ஆகிவிட்டதே என்ன காரணம்? இன்னைக்கு உங்களால முடியாத? இப்ப இன்னைக்கு நீங்க 204 சொல்லப்பட்ட மனிதனப்பா எல்லாம் நம்பிட்டு இருக்கிறீங்க, பேசிட்டு இருக்கீங்க, செயல்படுத்திட்டு இருக்கிறீங்க. அதை யோசிக்கிறீங்க. அவ்வளவு சீக்கிரத்து வந்துட முடியாது. ஆனா உண்மை, இதை பின்பற்றாவிட்டால் உனக்கு நரகம் நிச்சயம். அது எந்த சந்தேகம் கிடையாது. அடிக்கடி குர்ஆன் வருது. இந்த குர்ஆனை எவன் புறக்கணிக்கின்றானோ, என்னுடைய ஜிக்ரை எவன் புறக்கணிக்கின்றானோ, அவனுக்கு கடுமையான நரக வேதனை உண்டு என்று அடிக்கடி இந்த குர்ஆனில் வருகின்றது. இப்ப சொல்லுங்கப்பா, என்ன உலகம் எப்படி இருக்குன்னு பாத்துக்குங்க, இந்த கூட்டம் எப்படி இருக்குன்னு பாத்துக்குங்க. அதுக்கப்புறம் தான் அது போன பிறகு ஷியா, சுன்னி, ஷாஃபி, ஹனபி, மாலிகி இந்த மாதிரி கூட்டம் நான் சொல்றேன் ஆளுக்கு ஒரு பக்கம் பாழாகிட்டு போயிட்டாங்க. அந்த பாழாகின ஒவ்வொருத்தருக்கும் கூட்டம் சேர்ந்துருச்சு. இன்னைக்கு உலகம் போல நிறைஞ்சிருக்கு. நான் ஷாஃபி, நான் ஹனபி, நான் மாலிகி. அவன் கண்ணால் பார்த்துக்கிறீங்க அந்த கூட்டத்தை, அதையும் கண்ணால் பார்த்துக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுங்க. இப்ப என்ன பதில் சொல்ல போறீங்க? என்ன எப்ப நீங்க குறை எடுத்து வரப்போறீங்கப்பா? நினைச்சாலே கதி கலங்குத. ஒன்னும் செய்ய முடியாது. நபியே, அவன் பேச்சு ஆச்சரிய ஏற்படுத்து. இங்கப்பா நபியே, நீங்க போயிட்டீங்க, இங்க பாருங்க இந்த உலக மக்கள் எல்லாம் அவன் பேச்சை கேட்டு அனைவரும் உலகம் பூரா பயிடுச்சுப்பா. அவன் பேச்சு ரசூலுக்கு இப்ப அல்லாஹ் சொல்லிட்டு இருப்போம் பாத்துக்கிறங்க. நீங்க எந்த காது வந்தீங்க, என்ன நடந்துட்டு பாத்தீங்க உலகத்துல? நிச்சயமா அல்லாஹ் ரசூலுக்கு அறிவித்து கொண்டே இருப்பான், பார்த்து கொண்டே இருப்பான். அடுத்த ஆயத்தை படிங்க. 206. அல்லாஹ்வுக்கு அஞ்சிக்கொள் என்று அவனிடம் சொல்லப்பட்டால் ஆணவம் அவனை பாவத்தின் பக்கமே இழுத்து செல்கிறது. அல்லாஹ்வுக்கு பயந்து கொள் என்று அவனிடம் சொல்லப்பட்டால் பாவத்தின் பக்கமே அவனை அழைத்து செல்கின்றது. இது முடியாது, ஒரு காலம் முடியாது. அன்றைய தினம் சொல்லப்பட்ட விஷயம்தான். அல்லாஹ்வுக்கு பயந்து கொள், அல்லாஹ் சொல்லியபடி அணுந்து கொள் என்று சொன்ன வார்த்தைக்கு பதிலாக இன்றைய மக்கள், எந்த ஊர் மக்கள், எங்கே வந்தது? அந்த சவுதி அரேபியால வந்தது. அவர்கள் இன்றைக்கு எப்படி வாழ்கின்றார்கள் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். அவர் ஆட்டமும் பாடம் எப்படி வாழ்கிறார்? அல்லாஹ்வுக்கு அஞ்சிக்க என்று அந்த சல்மான சவுதி அரேபியா கிங் அவன் சொன்னா முடியாது. இஷ்டப்படி வாழ்வேன், யாரோடையும் சேராதன்னு சொன்னா, எவங்கிட்ட ஆண்டவன் கூட்டு வைக்க வேண்டாம், உறவு வைக்க வேண்டாம், நண்பரை ஆய்கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் கட்டளை இட்டிருக்கின்றானோ முடியாது. நான் இஸ்ரேலோட தான் கூட்டு வச்சுக்கிருவேன், அவனை நண்பனை ஏற்றுக்கிருவேன், கிறிஸ்துவர்களை நண்பனை ஏற்றுக்கிருவேன் என்று இன்னைக்கு சவுதி அரேபியாவும் துபாய் அந்த அரபு கூட்டம் அவ்வளவு பேர் இன்னைக்கு ரசூலுக்கு அல்லாஹ்வுக்கு விரோதமான செயல்களில் ஈடுபட்டு இன்று டாப் ரேங்க்ல இருக்கிறாங்க. இன்னைக்கு அதை புரிஞ்சுக்கிறங்க. எவனாவது அல்லாஹ்வுக்கு பயந்த குர்ஆன் படி நடக்கக்கூடிய ஒருத்தனை காட்டுங்க பார்ப்போம். அந்த அரபு நாட்டிலே எடுத்துக்கிறங்க, அந்த அரபு கூட்டத்திலே எடுத்துக்கிறங்க. எவனா ஒருத்தன் உலகத்தை ஒருத்தன் கேட்கறேன் இருக்கிறான் பாருங்க. அவ்வளவு செயலும் குர்ஆன் விரோதமான செயல், அல்லாஹ் விரோதமான செயல்.
முதல் தரமான காபிர்களாக இன்று அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அரேபியாவில் நீங்க என்னெல்லாம் யாரெல்லாம் முஸ்லிம் சொல்றீங்களோ அந்த கூட்டம் தான் இன்னைக்கு மகத்தான கேடுகட்ட வேலை செஞ்சுக்கிட்டு முற்றிலும் அல்லாஹுக்கும் இந்த குர்ஆனுக்கு விரோதமான செயல்களில் முதன்மையானவர்களாக இன்று இருக்கின்றார்கள். இந்த கூட்டத்தினரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், இவர்கள் எதற்கு தேர்ச்சி பெற்றவர்கள் தெரியுமா? இந்த அரபிக்காரங்க எதற்காக தேர்ச்சி பெற்றவங்க தெரியுமா? இந்த நல்ல விஷயங்கள் தெரியாம இருப்பதற்காகவே இவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களா இருக்கிறார்கள். பாருங்க, ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு செயலுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. இந்த அரபிக்காரங்க எதை குவாலிஃபிகேஷன் தெரியுமா? இந்த குர்ஆனே தெரியாமல் இருப்பதற்கு குவாலிஃபைடு பர்சன் பாவீங்க. இப்படியா சொல்றது? 997 படிங்க. 997 9ல 97 எல்லாம் ஒழுங்கா கேட்டுக்கிறங்கப்பா. உண்மை விஷயத்தை ஒழுங்கா கேட்டுக்கிறங்கப்பா. சிந்திங்கப்பா. நீங்க யாரு, அவனுங்க யாருன்னு புரிஞ்சுக்கிறங்கப்பா. படிங்க 997. கொஞ்சம் சத்தம் போட்டு படிங்கம்மா. உங்க சவுண்ட் கம்மியா வந்துட்டு இருக்கு, அதான் சொன்னேன். அரபிகளில் சிலர் குஃப்ரிலும் நிராகரிப்பிலும் நயவஞ்சகத்திலும் மிகவும் கொடியவர்கள். அல்லாஹ் தன்னுடைய தூதர் மீது அருளியிருக்கும் வேதத்தின் வரம்புகளை அவர்கள் அறியாதிருக்கவே தகுதியானவர்கள். இன்னும் அல்லாஹ் எல்லாம் அறிந்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். அரபிகள் சிறந்து போட்டுருக்காங்க சொல்றா. அரபிகளில் சிலர்ந்து போட்டிருக்குதா, அரபிகள் போட்டிருக்குதா? யாராவது சொல்லுங்க. இப்ப அரபி பிரச்சனை சொல்லுங்க. அரபிகளில் சிலர் என்ற வார்த்தை இருக்குதா இல்லையா? சரி, சிலர் என்ற வார்த்தை என்னமா? அந்த அடிச்சிருங்க, சிலர் அடிங்க. எவ்வளவு தப்பு தான் பாருங்க. தான் தப்பிக்கிறதுக்காக, அந்த ஊர் பணக்காரங்க தப்பிக்கிறதுக்காக சிலர்னு சொல்லி உன்னத்தை சாடுறான். தப்பிக்கிறதுக்காக உன்னைதான்டா சொல்றான் ஆண்டவன். எந்த கிங்கா சொல்றியோ அந்த கிங்கா சொல்றான். நீ கிங்களை நல்ல நினைச்சுக்கிட்டு அந்த ஏழை மக்கள் பக்கம் திருப்பிய. உன்னைதான் சொல்றான். சவுதி கிங்க தான் சொல்றான், துபாய் கிங்க தான் சொல்றான். புரிஞ்சுக்கிறங்க. அரபிகள் நல்லா புரிஞ்சு, மொத்த மக்களே நல்லா புரிஞ்சுக்கிறங்க. எல்லாரும் புரிஞ்சுக்கிறங்க, எல்லாரும் புரிஞ்சுக்கிறங்க. அல் அரப், அரபிகள் டோட்டலா 100% அரபிகள். எல்லா மதத்தினும் புரிஞ்சுக்கங்க இந்த விஷயத்தை. இவங்களை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான் மட்டும் புரிஞ்சுக்கிறங்க. இவங்களை பத்தி என்ன சொல்றான்னு புரிஞ்சுக்கிறங்க. முதல்ல என்ன படிங்கம்மா? அரபிகளில் குஃப்ரிலும் நிராகரிப்பிலும் நயவஞ்சகத்திலும் மிகவும் கொடியவர்கள். இப்போ எல்லோரும் புரிஞ்சுக்கணுங்க. அன்னைக்கு ரசூல் எந்த விஷயத்தை மக்களுக்கு எடுத்து சொன்னாரோ அதே வார்த்தை இன்னைக்கு வரை நிலைச்சு இருக்கின்றது. இந்த அரபிகள் குஃப்ரு தனத்திலும் அல்லாஹ்க்கு விரோதமான காஃபிர் தனத்திலும் நயவஞ்சகர், முனாஃபிக்கின் நயவஞ்சகன் யாரு? இந்த அரபிக்காரன் 100% நயவஞ்சகன். இந்த அரபிக்காரங்க அவ்வளவு பேர் குஃப்ரு காஃபிர் கூட்டம், முதத்தான் விரோதிகள். இதில் அவர்கள் என்ன சொல்றாங்க? கொடியவர்கள், மிகவும் கொடியவர்கள். நல்லா புரிஞ்சுக்கிறங்க. இந்த அரபி பத்தி அல்லாஹ் சொல்லுவதை ஒரு அரபிக்காரர், நபி முகம்மது அரபிக்காரர், அவர் வாயால அவர் ஜனங்களை பத்தி, அந்த ஒரு ஜனங்களை பத்தி அல்லாஹ் அவர் வாயாலே சொல்ல வைக்கிறான். இந்த மாதிரி அரபிக்காரங்க இருக்கிறாங்களே, இவனுங்க காஃபிர்த்தனத்திலும் நயவஞ்சகத்தனத்திலும் கொடியவர்கள் பாவீங்க. சாதாரண வச்சுக்காத நபியே, சாதாரண சொல்லுங்க, நீங்க வாயா சொல்லுங்க என்று சொல்லிவிட்டான். ரசூலும் சொல்லிவிட்டார். அரபியை பத்தி ரசூல சொல்லுகிறார். எங்கேயும் போக தேவையில்லை.
ரசூல் முஹம்மத், நபி முஹம்மது அவர்களே இந்த அரபிகளை பத்தி விலாவாரியா சொல்லிவிட்டார். நல்லா கவனிங்க, அடுத்த பேச்சு. அந்த பேச்சு இன்று வரை வித்ரா பண்ண வாபஸ் வாங்கல. இல்ல அன்னைக்கு இருந்தாங்க இன்னைக்கு நல்லவன் ஆயிட்டாங்க என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் இன்று வரை உங்கள் கையில் நீங்கள் அதை படித்துக் கொண்டே இருக்கின்றீர்கள். பார்த்துக்கங்க. இதெல்லாம் நீங்க எப்ப படிச்சிருக்க? நீங்க என்னைக்காவது படிச்சு இந்த மாதிரி ஐக்கிய கூட்டம் பேச்சு கேட்டது இஸ்லாம் இருக்கு. அவன் வேற, நாங்க வேற. அந்த கூட்டமே இஸ்லாம் விரோதமா கூட்டம். அவங்க பார்க்கறதோ பேசுறதோ ஊருக்கு போறதோ மகத்தான தப்பு என்று நீங்கள் உணர வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கிறோங்க. இப்போ இந்த டிரான்ஸ்லேஷன் பண்றாங்கல்ல, இந்த கிராமத்து புறங்கள், நகர்ப்புறங்கள், கிராமத்து வாசிகள் வேணும்னே எழுதியிருப்பாங்க. தாங்க சிட்டில இருக்கிற நாங்க ஒழுங்கா போயிட்டு இருக்கிறோம், ஒன்றும் புரியாத கிராமத்து வாசிகள் சில டிரான்ஸ்லேஷன் இதெல்லாம் அடிச்சிருங்க, அரபிகள்னு நல்லா சொல்லிட்டான். இப்ப என்னப்பா சொல்ல போறீங்க இதுக்கு? நீங்க அன்னைக்கு சொன்ன வார்த்தை இன்னைக்கு வரையும் எல்லாம் இந்த குரான்ல இருந்து எரேஸ் பண்ணல. அன்னைக்கு இருந்தாங்க, இன்னைக்கு மாறிட்டாங்க, ரசூல் பேச்சை கேட்டு இன்னைக்கு மாறிட்டாங்க, சுத்தமான மனிதன் ஆயிட்டாங்க, நல்லவன் ஆயிட்டாங்க என்று அல்லாஹ் சொல்லவும் இல்லை. சொன்னதுதான்டா. அன்னைக்கு இப்படிதான், இன்னைக்கு இப்படிதான், நாளைக்கு இப்படிதான்டா. உனக்கு நரகத்தர எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தை எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிறாங்க, நல்லா என்ஜாய் பண்ணிக்க. பணம் எக்கச்சக்கம், பெட்ரோல் விட்டு பணம் எக்கச்சக்கம் வந்துட்டு இருக்குல்ல, பெட்ரோல் டாலர் சேர்த்துக்க. இந்த அமெரிக்காரனோட இஸ்ரேலுக்காரனோட உறவு வைத்துக் கொள்ள கூடாது என்று சொல்லியிருக்க, அந்த 2 பேரும் உறவு வச்சுக்கிறாங்க. இப்ப நீங்க அவ்வளவு பேரும் அதையும் புரிஞ்சுக்கிறீங்க. எப்பேற்பட்ட அநியாயக்காரங்க, கெட்டவங்கன்னு இன்னைக்கே நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இவங்க ஊருக்கு போறாங்களாம், நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அவங்க பார்க்கவே கூடாது. அவங்கள கெட்ட நஜீஸ் கூட்டம் பார்க்கவே கூடாது. அது புண்ணிய நாடு அவங்களுக்கு, போட்டு அவங்களுக்கு புண்ணிய நாடு தான். நமக்கு குரானை ஓதக்கூடிய வீடு, உங்க வீடு தான் புண்ணிய வீடு. அதான் மஸ்ஜிதுல் ஹராம். இப்போ மகத்தான கொடியவர்கள் என்று அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுத்துட்டான் இந்த அரபிகளுக்கு. அடுத்த லைன், அல்லாஹ் தன்னுடைய தூதர் மீது அருளி இருக்கும் வேதத்தின் வரம்புகளை அவர்கள் அறியாதிருக்கவே தகுதியானவர்கள். இந்த குரானில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் வரம்புகள், கண்டிஷன், எப்படி வேலை செய்ய வேண்டும், எப்படி நிர்ணயிக்க வேண்டும், எப்படி செயல்படுத்த வேண்டும் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. அந்த தெளிவு, அந்த வரம்புகள் தெரியாமல் இருப்பதற்கே அவர்கள் தகுதியானவர்கள்ப்பா. இதற்காக ஒருத்தன் தகுதி ஆரம்பா, எனக்கு எதுவுமே தெரியக்கூடாது, முழு முட்டாளா, முழு ஜாகிலா இருக்க வேண்டும், முழு எதிரியாக இருக்க வேண்டும், நயவஞ்சகர்களாக இருக்க வேண்டும். அதுக்குதான்ப்பா லாயக்கான ஆளு, தகுதியான ஆளு என்று அவன் பறைசாற்றக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வே சொல்லிவிட்டான். அந்த அரபு நாட்டை சேர்ந்த அந்த அரபி முஹம்மத் அவர்கள் மூலமாகவே சொல்லிவிட்டான். பாத்தீங்களா? எல்லாரும் ஒரு நல்ல விஷயங்களை படிச்சுட்டு ஏதோ புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுதி, இந்த விஷயத்தை செய்யறதுக்கு நான் தகுதி, இந்த விஷயத்தை செய்யறதுக்கு நான் தகுதின்னு சொல்லுவாங்க. இவங்களை பத்தி எல்லாம் எப்படி கீழ்த்தவனான பாத்தீங்களா? இவங்களை பத்தி, அரபியை பத்தி மற்றகமான கூட்டம் எப்படி காட்டுற பார்த்தீங்களா? எதுவுமே தெரியாம இருக்கிறதுக்கே தகுதி படுத்தவர்கள் பாருங்க. அதனால எல்லோரும் புரிஞ்சுங்க, எல்லா மதத்தையும் கேட்டிருக்கிறீங்க, புரிஞ்சுக்கிறீங்க இவங்களை பத்தி. முதல்ல அரபி அந்த காலத்தில் நடந்த 1447 வருஷத்துக்கு முந்தி நடந்த அந்த கதையை உங்களுக்கு சொல்லுகின்றேன், கேட்டுக்கொள்ளுங்கள். இவனை தூக்கி வச்ச தள்ளி ஆடுறாங்க எல்லாரும், உலகம் போறான். ஆஹா, அவதான்ப்பா அங்கேயே இருந்து நியூஸ் வருதுப்பா, அவங்கதான்ப்பா நம்பணும், அவங்கதான் வழிகாட்டிப்பா என்று இருக்கிறானுங்க. ஆமா, உங்களுக்கு அவன் வழிகாட்டு. இந்த உலகத்துல 100% நம்பர் 1 விரோதிகளாக தான் இருக்கிறீங்க எல்லாரும். உங்களுக்கு அவன் தான்ப்பா தலைவன், அவன் தான்ப்பா உங்களுக்கு வழிகாட்டி. அவனையே எப்போ பிடிச்சிட்டு இருக்கப்பா, ஒழுங்கா கொண்டு போய் நரகத்தை சேர்த்துருவான்ப்பா. குற்றாதீங்க. நீங்க விட்டுட்டீங்கன்னா நீங்க சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க. விட்டுறாதீங்க, பிடிச்சி இறுக்கி பிடிச்சிக்கங்க. யார? அரபிக்காரைகள். அவன் விட்டு வேண்டாப்பா, விட்டுட்டீங்கடா நீங்க சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க. அவனை எப்பயும் பிடிச்சிட்டே இருங்க. நரகத்துக்கு போகல, ஒழுங்கா போய் சேரணும்ல.
இப்போ தகுதியானவர்கள். அடுத்த லைன். இன்னும் அல்லாஹ் எல்லாம் அறிந்தவனாகவும் ஞானம் உடையவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவனாகவும் ஞானம் உடையவனாகவும் இருக்கின்றான். புரிஞ்சதோ? எப்படி போது பாத்தீங்கன்னா குரான் 2:204 சொன்னப்பட்ட மனிதன் இன்னைக்கு ஆட்சி புரியறான்ப்பா. இன்னைக்கு அவன் ஜெயிக்கிட்டு யாரு இன்னைக்கு இல்லப்பா. அந்த மாதிரி ஆளை உருவாக்க நம்ம யாரு? இப்லீஸ், ஷைத்தான் உருவாக்கணும். அந்த மாதிரி ஆளை ரசூலுக்கு ஏத்தவர் ஆளை உருவாக்கணும். அவனுக்கு அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தான் எப்படி பேச வேண்டும், எப்படி கவர்ச்சியா பேசணும், எப்படி ரசூலை பீட் பண்ற அளவுக்கு எப்படி பேசணும். அது அவன் தான் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அதுல அவனுக்கு பெருமை வந்துச்சு, இவரை பத்தி புறாம வந்துடுச்சு. ஒன்னவரை நல்லா பேசுறேன் பாரு, நீ பேசுறத அவன் அடிச்சு இருக்கிறான் பாருன்னு இறங்கினா அடிச்சு நொறுக்கிட்டான். யார? ரசூலை அடிச்சு நொறுக்கிட்டான். இதுதான் அன்றைய நடந்த சரித்திரம், உண்மை சரித்திரம் குர்ஆன்ல இருக்கின்றது. புரிஞ்சா? எல்லாம் புரிஞ்சுட்டீங்களா? விஷயம் புரிஞ்சுக்கிறீங்க, விட்டுற மறந்துடாது. எப்போ மனுஷர் யாரா என்ன மாதிரி கேட்டாங்க டக்குன்னு இந்த 9 திறமை படிப்பான்னு சொல்றேங்க. எந்த மதத்தினர் வந்து கேட்டாலும் சரி, இவங்களை பத்தி புரிஞ்சுக்கணுமா? இங்கப்பா நான் சொல்லல, அந்த ஊருக்கார அரபிக்காரரு கொடுத்த இந்த புத்தகத்தை படிச்சுப்பார், 997 படிச்சுப்பார், நீ புரிஞ்சுக்க இந்த அரபிக்காரங்களை பத்தி என்று நீங்க சொல்லிவிடுங்க. ரொம்ப புரியட்டும். எல்லா மதம் இருக்குது, எல்லா மதத்தையும் புரிஞ்சுக்கிட்டு யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு முதல்ல. அப்பேற்பட்ட மோசமான கூட்ட கொடியவர்கள் ஆன வார்த்தைப்பா. இன்னைக்கு அந்த வார்த்தை எல்லாம் வித்ரா பண்ணலப்பா. அந்த குரான் எடுத்துடலப்பா. இன்னைக்கு நிலைச்சு நிக்குதுப்பா, நிலைச்சு நிக்குது. நரகவாசிகள் தான், எந்த சந்தேகம் கிடையாது என்று அல்லாஹ் உங்களுக்கு இப்ப இந்த பயானை கேட்டுக்கொண்டிருக்கும் மக்களுக்கு அல்லாஹ் ஆணித்தரமாக சொல்லுகின்றான். இதை நம்புங்கள். அல்லாஹ் சொல்வதை, ரசூல் சொன்னதை, குர்ஆன் சொன்னதை நம்புங்கள். அடுத்த லைன். இப்போது இவ்வளவு போதும். இன்னொரு விஷயம் இருக்குது, வாங்க திருப்பாங்க. 205 206 206 படி. அல்லாஹ்வுக்கு பயந்து கொள் என்று அவனிடம் சொல்லப்பட்டால் ஆணவம் அவனை பாவத்தின் பக்கமே இழுத்து செல்கிறது. ஆணவம் அவனுக்கு நரகமே போதுமானது. நிச்சயமாக அது தங்கும் இடங்களில் மிக்க கேடானதாகும். போதுமா? அவனை பத்தி எவன் பேச்செல்லாம் கேட்கிறானோ, ஆணவம் திமிர் வந்து எல்லாத்துக்கும். நீ என்ன சொல்றது, நான் என்ன சொல்றது, அப்படி மனுஷனுக்கு இந்த குணத்தை வைத்துதான் நல்லா உங்களை படைத்திருக்கின்றான். அதை புரிஞ்சுக்க முதல்ல நீங்க. உங்களை படைத்த விதம் எக்கச்சக்கமான விதங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு விதம் இது. எதிர்த்தே பேசுவாய், எதிர்த்தான் பேசுவாய். நீ நல்ல விஷயங்கள் உனக்கு சொல்லப்படும், தெரிஞ்சுக்கன்னு சொல்லப்படும், ஆனா திருந்த மாட்டேன். ஆணவம், திமிரு, அகங்காரம், எல்லாம் பெருமை, எல்லாம் உன்னைய உயர்ந்துகிட்டே போகுமே தவிர இவன் பேச்ச நான் கேட்கிறதா, இந்த ஆள் பேச்ச நான் கேட்கிறதா? ஒரு காலம் முடியாது. நீயா எனக்கு வந்து அட்வைஸ் பண்றது, அறிவுரை பண்றது என்றுதான் மனிதனுடைய மனம் சொல்லிக் கொண்டே போகும். அதில் அவனுக்கு மதிப்பு மரியாதை இருக்கின்றது. அதனால அது விட மாட்டான். ஆணவத்தையும் பெருமையையும் பொறாமையும் ஒருக்கா விட மாட்டான் எந்த மனிதன். மனிதனுடைய படைப்பு இது, புரிஞ்சுக்கிறேங்க. மனிதனுடைய படைப்பு. அதுக்காக சொல்லிட்டு இருக்கிறேன், நான் சொல்றத ஒரு காலம் கேட்காதீங்க, மறந்துடுங்க. சொன்ன விஷயம் சரியான்னு பாருங்க. சரியா இருந்துச்சுண்டா இனி மேற்கொண்டு போவோம். அவர் சொன்ன சொல்லிட்டு போட்டா அவருக்கு ஆணவம், நம்மளுக்கு எல்லாம் அறிவிப்பான் என்ற எண்ணத்தோடு ஓதுன்னு சிந்திக்கணும். அதை நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்போ எல்லாருக்கும் பெருமை, பொறாமை. இந்த பொறாமை எப்ப ஏற்பட்டது தெரியுமா? யாராவது சொல்ல முடியும்? இந்த பொறாமை எப்பொழுது ஏற்பட்டது தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஆயத்தை படிச்சோம்டா எப்படிலாம் லிங்க் எதோட எங்க போய் சேருதுன்னா பார்த்துக்கிட்டே வரும். இப்போ ஒரு சிம்பிள் கொஸ்டின், இந்த பொறாமை எப்பொழுது ஏற்பட்டது மனிதனுக்கு? ஆதமுடைய சந்ததிகள்ல. கரெக்ட். முதல் ஆரம்பத்தில் ஏற்பட்டுச்சு பொறாமை. ஆதமுடைய 2 பிள்ளைகள்
அந்த கதை படிச்சிருப்பீங்க. இப்போ போதும், சொன்னது சரியா, இது மேலே பார்த்துக்கிறேன். ஆதமுடைய பிள்ளை 2 பிள்ளைகள். ஒருத்தர் நல்லவர், ஒருத்தர் பொறாமை. இவன் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கானே அப்படின்னு பொறாமை. அந்த பொறாமை வந்துச்சு, கோபம் வந்துச்சு, கொலை வந்துடுச்சு. ஆக முதல் தடவை பொறாமை, கோபம், கொலை எல்லாம் நடந்துச்சுப்பா முதல் நாள். ஆரம்பத்தை எது சொல்லி ஆரம்பம் பாருங்க. மனிதனுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பமாகி பாருங்க. பொறாமை, பெருமை, கொலை, இது ஆரம்பிக்குதுப்பா மனிதனுடைய வாழ்க்கை. அந்த பொறாமையும் பெருமை ஆரம்பத்தை ஆதம படைச்சனையே இப்லீஸ் வந்துடுச்சு. நான் எதுக்கு உனக்கு சுஜிது செய்யணும்? நீ யாரு? நீ மண்ணால் படைக்கப்பட்டவன், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன். நான் உனக்கு சுஜிது செய்யணுமா? ஒரு கால் முடியாது. வந்துச்சு. ஆதம அல்லாஹ் உயர்த்தினோன்னே உடனே இப்லீஸுக்கு, ஷைத்தானுக்கு பொறாம வந்துடுச்சு. பாருங்க எங்க ஆரம்பிக்க பாருங்க. அந்த பொறாமை, அந்த பெருமை, அந்த கோபம் அப்படியே ஆதமுக்கு சந்தேகத்துக்கு இன்னைக்கு எல்லா மனிதர்களுக்கு அந்த இப்லீஸுடைய குணம் நிறைஞ்சு இருக்குது எல்லாத்துக்கும். இன்னைக்கு இதுல இருந்து விடுபடணுமே தம்பி. எப்படி விடுபடுறது? எப்படி விடுபடுறது? போயிட்டு இருக்குது விஷயம். ஆயிரக்கணக்கான விஷயம் ஓடி போயிடுச்சு, ஓடிட்டே இருக்குது, நிறுத்த முடியலையே. உங்க இழுத்துட்டுல போகுது, அது நரகத்தின் இழுத்துட்டு போகுது மனிதனை, எல்லா மனித கூட்டத்தையும். எப்படி ஸ்டாப் பண்ணி பிரேக் பண்ணி பட்டி உடச்சு தள்ளிட்டு திரும்பி நல்ல பக்கம் வர்றது? சரி, அடுத்த ஆயுத படிங்க. 207. இன்னும் அல்லாவின் திருப்பொருத்தத்தை நாடி தன்னையே தியாகம் செய்பவனும் மனிதர்களில் இருக்கின்றான். அல்லாஹ் இத்தகைய தன்னை வணங்குபவர்கள் மீது அளவற்ற அன்புடையவனாக இருக்கின்றான். இதுலதான்ப்பா நீங்க குர்ஆன் ஓதுற முறை. இதாப்பா ஒவ்வொரு மனிதனும் குர்ஆனை ஓதி புரியக்கூடிய முறை இந்த ஆயத்து இருக்குதுப்பா. எவன் ஒருவன் வணங்குகின்றானோ, உன்னையே அன்னையே அதிலேயே ஊறி இருக்கின்றானோ, நிலைத்திருக்கின்றானோ, அவன்தான் இந்த குர்ஆனை புரிந்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பாக்கியத்தை அடைவதற்கு தகுதி படைத்தவன். அந்த வணங்குபவன் தான் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடைவதற்கு தகுதி படைத்தவன். இவன் தான் இந்த திருப்பொருத்தத்தை அடைவதற்கும் இந்த குர்ஆனை முற்றிலும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு தன்னையே அர்ப்பணிப்பான். இதற்காக தான்ப்பா நான் வாழ்றேன், எதற்காக நான் வாழவில்லை, இதற்காக தான் வாழ்றேன் என்று அர்ப்பணிப்பான். இவனை தான் அல்லாஹ் சொல்றான் தன்னை வணங்குவோர். திருப்படிங்க மத முக்கியமான எழுதி வணக்கம் என்ற தலைப்பை எழுதிக்கிறங்க, படிங்க. இன்னும் அல்லாவின் திருப்பொருத்தத்தை நாடி தன்னையே தியாகம் செய்பவனும் மனிதர்களில் இருக்கின்றான். அல்லாஹ் இத்தகைய தன்னை வணங்குபவர் மீது அளவற்ற அன்புடையவனாக இருக்கின்றான். இப்போ எழுதுகிறங்க, வணக்கத்துக்கு ஒரு அர்த்தம் இப்பொழுது உங்க சொல்ல போறேன். எவன் திருப்பொருத்தத்தை நாடி, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி தியாகம் செய்கின்றானோ அவன் வணக்கத்தில் இருக்கின்றான். வணக்கத்தில் இருப்பவர், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம்னு சொல்றீங்கள, 1:4 ஆயத்து, அதற்கு பதில் சொல்றான் ஆண்டவன். அவன் எப்படி இருப்பான், அப்படிப்பட்ட எப்படி இருப்பான் காட்டுறான். என்னை அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தையே நாடி தன்னை தியாகம் செய்பவர்கள் மனிதர் இருக்கின்றார்கள். அவன்தான் என்ன சொல்றான், இத்தகைய வணக்கஸ்தர்களே அல்லாஹ் என்ன செய்யறான்,
தன்னை வணங்குபவர் மீது அளவற்ற அன்புடையவனாக இருக்கின்றான். இப்ப புரிஞ்சுங்கப்பா. வணக்கத்தை செய்யுங்க, இதுக்காக தியாகம் பண்ணுங்க, அல்லாஹ்வுடைய அளவற்ற அருளையும் நிகரற்ற அன்பையும் வாங்கிக்கிறங்கப்பா. சார் இப்ப வணக்கம்னா என்னன்னு சரியா கேட்டிருந்தீங்க சார், இதுலதான் இப்ப கிடைச்சது. வணக்கம். இப்ப கரெக்ட், அது கரெக்ட். வணக்கம்னா நீங்க உயிர் தியாகம் வரையும் போயிடணும். அதுக்கு இது இந்த செய்யறதுக்கு உயிர் விடணுமா? ஓகேன்னு ரெடி, அல்லாஹுக்கா ரெடி, நான் அல்லாதான் திரும்பி போக போறேன், ஓகே நான் போயிடுறேன். எழுதிக்கிறங்கப்பா. வணக்கம் என்ற தலைப்புல எழுதிட்டே வாங்க. 1-4 போடுங்க. முதல்ல 1 சூரா 4 எழுதுங்க. உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னையே உனக்காக உயிரை விட தயாரா இருக்கின்றோம், தியாகம் பண்றதுக்கு தயாரா இருக்கின்றோம். என்னப்பா இதுல உங்களுக்கு கஷ்டம் இருக்கு? இவ்வளவு தெளிவா ஆன சொல்றானே, தன்னையே அர்ப்பணிக்கிறானே, இவன் வணக்கத்தில் இருக்கின்றான். இத்தகைய வணக்கஸ்தர்களையே அல்லாஹ் தன் அன்பை அளவற்ற அருளை உங்களுக்கு தர்றேன், உங்களுக்கு தர்றேன்னு சொல்ற. யா அல்லாஹ் பாத்துக்கிறங்க. இப்போ நல்லா சொல்லுங்க. வணக்கம் யாருக்கும் தெரியாது, அர்த்தம் தெரியாது. வணக்கத்தில் இருப்பது நீங்க வணங்கிதான் கொண்டிருக்கின்றீர்களா என்பது உங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் மட்டுமே அறிவான் இந்த ஆளு வணக்கத்தில் இருக்கின்றான் என்று. அது சொல்லிடுறேன். வணக்கம்டா அர்த்தம் தெரிஞ்சிச்சுன்னு ஒர்க்கான சொல்றாதீங்க, சொல்லவே முடியாது, சொல்லவே முடியாது. அது உதாரணத்துக்கு உங்களை எடுத்துக்க, எல்லாத்துக்கும் உங்களை எடுத்துக்கணும். உங்கள்கிட்டேந்தான் விஷயம் ஆரம்பிக்கணும். எது அல்லாஹ் போய் ரீச் பண்றதுக்கு உங்கள்கிட்டேந்தான் நூலை பிடிச்சு போய் அல்லாஹ் சேரணும். போய் உங்க உயிர் தான் முக்கியம். இந்த உயிரை வைத்து கொண்டுதான் நீங்க உங்களுடைய இறைவனை கண்டு அறிய முடியும். இந்த உயிரை வைத்து கொண்டுதான் நீங்க போய் சேர முடியும், அவங்கிட்ட சேர முடியும். இப்போ உங்களை மனிதனை நான் எவ்வாறு படைத்திருக்கின்றேன் என்று அவர்கள் பார்க்கவில்லையா என்று நம்மை பார்த்து கேட்கின்றான் அல்லாஹ். சரி, இது பெரிய விஷயம் போகும். இதுவரை நான் பேசினதை நிறுத்திக்கிட்டு அடுத்த வாரம் பார்ப்போம். பேசினில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹஸ்புனல்லாஹ். அடுத்த வாரம் பார்ப்போம். அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ்.